இன்னைக்கு நம்ம வாழ்வியல்ல எல்லாரும் சக மனிதர்கள் இல்லை, உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்த்தையும் வழி நடத்துறது அப்படின்றது நவக்கிரகத்தை சார்ந்து தான் நம்மளுடைய வாழ்க்கை. ஏன்னா விதி நிர்ணயிக்கப்பட்டது அப்படின்ட்டான். இந்த நிர்ணயிக்கப்பட்ட விதியை யாராலையும் மாற்ற முடியுமா அப்படின்னா அது நடக்காத காரியம். அப்ப அந்த விதி நிர்ணயிக்கப்பட்டது அப்படின்னா அப்ப இந்த விதி எதனால், எங்கே, யாரால், எப்படி நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்ற ஒரு தாற்பயம் இருக்கு. அப்ப நம்மளுடைய விதி நிர்ணயிக்கப்படுவதற்கு மூல காரணம் யாரு அப்படின்னா நம்மளுடைய தாய் தந்தை. அப்ப அந்த தந்தையினுடைய கர்ம வினை, அப்ப தந்தை ஈன்றெடுத்த தாய் தந்தையினுடைய கர்ம வினை, இது எல்லாமே நம்மளோட சார்ந்துதான் வரும். அப்ப நாம செய்யக்கூடிய நன்மை தீமை புண்ணியங்கள் நம்மளுடைய குழந்தைகள், நம்மளுடைய வாரிசு, வம்சத்தை சார்பு. அப்ப இந்த ஜென்மா அப்படின்றது பிறந்தாச்சு, விதி நிர்ணயிச்சாச்சு. இதுக்கு இடையில நாம இந்த வாழ்க்கை சக்கரத்துல நிறைய எதை எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா, எந்த இடத்துலயாவது ஒரு 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 வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்தை, ஏன்னா எல்லாருமே அதான் நினைக்கிறோம். பாடுபடுறவன் அத்தனை பேரும் பாடுபட்டுக்கிட்டு தான் இருக்கான். பாடுபட்டதுக்கு தகுந்த கூலி கிடைக்குதா அப்படின்னு ஒரு சாரருக்கு குறைபடக்கூடியவங்களும் இருக்காங்க. பாடுபடாமையே பொருளாதாரத்தை நிறைய சம்பாதிக்கக்கூடிய ஆட்களும் இந்த பூமியில இருக்காங்க. அப்ப அவனுடைய கர்மவினை தான். அப்ப இந்த கர்மவினை சூத்திரம் எங்கே எப்படி நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா, இன்னைக்கு நவக்கிரகங்கள்லயே இந்த கர்மா அப்படின்ற ஒன்றை தீர்மானிப்பது யாரு அப்படின்னா அது சனி பகவான் தான். அப்ப இந்த சனி பகவானை வச்சுதான் கர்மவினை கோட்பாடு அப்படின்ற ஒன்று உருவாக்க வேண்டியது இருக்கு. அந்த பிறந்த ஆன்மாவுக்கு ஒரு கர்மாவை நிர்ணயிக்கணும், தீர்மானிக்கணும். இப்ப இதை யார் செய்யறா அப்படின்னா சனி பகவான் தான் செய்வார். காரணம் என்ன அப்படின்னா, இப்ப காலபுருஷ தத்துவம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த ஜோடியாக்கில் ராசி மண்டலம்னு ஒன்று இருக்கு இல்லையா? இந்த ராசி மண்டலத்துல மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசி, 27 நட்சத்திரம், இதுல உருண்டு ஓடக்கூடிய 9 கிரகம் தான் விதியை தீர்மானிக்குது. அப்படின்னா கூட நம்மளுடைய கர்மா அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதை தீர்மானிக்கிறது யார் அப்படின்னா சனி பகவான் தான். சூரிய குடும்பத்துல பாத்தீங்கன்னா சூரியனுக்கு அடுத்தபடியா இருக்கிறது யாருன்னா புதன், அதுக்கு அடுத்தபடியா இருக்கிறது சுக்கிரன், இதுக்கு அடுத்துதான் நம்ம பூமியில நிற்கிறோம். அப்ப இந்த பூமிக்கு உள்வட்ட கிரகத்துக்குள்ள யார் இருக்கா? சூரியன், புதன், சுக்கிரன் இருக்காங்க. வெளிவட்டத்துக்குள்ளதான் செவ்வாய், குரு, சனி இவங்க அங்க இருக்கிறாங்க. இப்ப சனி தொலைதூரத்துல இருக்கிறதுனால அவருடைய நகர்வு அப்படின்றது மிக மெல்லிய, அதாவது ஸ்லோவா நகர்றதுனால அது நாம ஒவ்வொரு ராசியை கிடக்கிறதுக்கு 2.5 வருஷமா இவங்க பாவிச்சிருக்கிறாங்க. அப்ப இந்த 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த சனி பகவான் பெயர்ச்சியை நம்ம வாழ்க்கையினுடைய மாற்றத்திற்கு, முன்னேற்றத்திற்கு, வாழ்வியலுக்கு, சகலத்துக்குமே இதை என்ன செய்யறோம்? முக்கியத்துவம் கொடுத்துறோம். அப்படி முக்கியத்துவம் கொடுக்கும்போது ஏன் சனிக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்ப இந்த காலபுருஷ தத்துவம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. காலபுருஷ தத்துவம்னா என்னன்னா, மேசம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய இந்த 12 ராசி இருக்கு இல்லையா, இதைத்தான் பிரபஞ்ச தத்துவம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த 12 ராசியில காலபுருஷ தத்துவத்தினுடைய 10ஆம் இடத்தினுடைய அதிபதி யாருன்னா சனி பகவான். அவர் தான் கர்மஸ்தானாதிபதி. அப்ப அந்த கர்மஸ்தானாதிபதி என்ன செய்யறாரு? 11ஆம் இடத்ததிபதி ஐய கும்பத்துக்கும் அவர் தான் அதிபதி ஆயிடுறாரு. அப்ப பிறந்த ஆன்மாக்களுக்கு கர்மாவை தீர்மானிப்பது மட்டுமல்ல, அந்த கர்மாவின் மூலமாக கிடைக்கக்கூடிய லாபம் எவ்வளவு, நன்மை எவ்வளவு என்பதை சனி பகவான் தான் தீர்மானிக்கிறார். இந்த சனி பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் அவர் என்ன செய்கிறார், என்ன செய்வார் அப்படின்றத நம்ம பார்ப்போமா? சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கு? ஏற்கனவே அடிவயத்துல புளிய கலைச்சிட்டாங்க. என்ன, சனி பகவான் லக்கணத்துக்கு ராசிக்கு 7ல இருந்தாரு, அதைவே கண்ட சனினாங்க. இப்ப அட்டமத்து சனி வருதே, என்னடா உடனே நமக்கு ஒரு ஆறுதல் சொல்லுவாங்க. சனி பயிற்சி இப்பெல்லாம் இன்னும் 1 வருஷம் கழிச்சு தாங்க வாக்கியத்தில் இருக்கிறோம். ஏன்னா
ஆனால் திருக்கணித்து பிரகாரம் சனி பகவான் மார்ச் 29 இரவு பயிற்சியாக தான் போறாரு, பயிற்சி ஆகிறாரு. ஆனா உங்க லக்னம் அல்லது உங்க ராசிக்கு 8ஆம் இடத்தில் சனி சஞ்சாரம் பண்றாரு. இந்த 8ஆம் இடத்துல சனி சஞ்சாரம் பண்ணுறதுனால என்ன, நமக்கு ஏதாவது தீங்கு வந்துருமா? ஆமா, நீங்க எதுலையும் கொஞ்சம், ஏன்னா எப்பயுமே இந்த மயில் நீக்கி வாழா கௌரிமான் ஜாதியில பிறந்தது மாதிரி நம்ம எப்பயுமே கௌரவம் 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 இருப்போம். ஏன்னா சிம்ம லக்கணத்துல பிறந்தவங்க பூராமே அவனுடைய பிறப்பு என்பது சாதாரணமானதல்ல. அவன் ஒரு 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 உயர்ந்த குடியிலிருந்து வந்தவன், மேன்மையான நிலையிலிருந்து வந்தவன். ஏன்னா அவங்கெல்லாம் இந்த நாட்டாம, ஊர்கொத்து, அரண்மனை, ஜமீனு, இந்த மாதிரி முற்புறப்பெல்லாம் உங்களுக்கு இப்படித்தான் இந்த சந்ததியில இவங்க வருவாங்க. அப்ப இந்த சனி பகவான் இயற்கையில சிம்மத்துக்கு யாரு? 6 7 உழைப்பை தர வேண்டியவர் இவர் தான், நல்ல வாழ்க்கை துணையை தர வேண்டியவர் இவர் தான். இந்த 2 அதிகாரத்தை தான் அவர் வாங்குறாரு. அப்ப இந்த 8ஆம் இடத்துல சனி வருது, அது காலபுருஷனுக்கு 12ஆம் இடம். அப்ப 8 12 பொருளாதார ரீதியான இழப்பு அப்படின்றது இவர் எச்சரிக்கை கொடுத்துட்டார். எப்படி வரும்? இப்ப 7ஆம் இடம் என்பது 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்துல போய் நிக்கிறார். இப்ப நம்ம கூட பழகினவங்க, நம்ம சொந்தக்காரங்க, நம்ம வேண்டப்பட்டவங்க யாராவது ஒருத்தவங்களுக்கு நாம பணத்தை வாங்கி கொடுத்து உதவி பண்றேன்னு சொல்லி மட்டும் லாக் ஆயிடாதீங்க. கூட பிறந்த அண்ணனே டே எனக்கு ஒரு 2 லட்ச ரூபா வேண்டாம் அப்படின்னா சரி, 10 லட்ச ரூபா வேண்டாம்னா சரி, உன்னை யாருன்னே தெரியாதுன்னு சொல்லி கொடுங்க. இல்லாட்டி நீங்க பெருசா உங்களுக்கு ஒரு குழி தோண்டிடுவாங்க. அப்ப இதுல கவனமா இருக்கணும். கொடுக்கல் வாங்கல் என்பது எச்சரிக்கை. ஏற்கனவே சனி 6 தானே சார், நான் ஏற்கனவே நிறைய கடன்ல இருக்கேன் சார். சரி, 8ஆம் இடம். இப்ப இது என்ன ஆகும்னா அந்த கடனை அடைக்கிறதுக்குண்டான வழியை தான் காட்டும். 8 12 அப்ப நம்ம வாங்கினவனுக்கு கொடுக்க வைக்கும் இந்த சனி பகவான். சரி, எதை வச்சு கொடுக்க வைக்கும்? இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இதுல ஒரு வேடிக்கை, நீங்க எதுல கவனமா இருக்கணும்னு பாருங்க. ஏன்னா இது எச்சரிக்கையான ஒரு பதிவு தான் உங்களுக்கு. இந்த சனி பகவான் உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்கிறார் 3ஆம் பார்வையா. அப்படியே 10ஆம் பார்வையா சிம்ம லக்னத்துடைய பஞ்சமஸ்தானத்தை பார்க்கிறார், 5ஆம் இடத்தை பார்க்கிறார். இப்ப கடன்காரன் நெருக்கிறான், கடன் கொடுத்தாகணும், என்ன செய்யறது அப்படின்னு பார்த்தோம்னா சில பேர் விஆர்எஸ் கொடுத்துட்டு வெளியே வந்துடுவாங்க. அதை வச்சு, ஆனால் விஆர்எஸ் கொடுத்துடாதீங்க. விஆர்எஸ் கொடுத்தீங்கன்னா வீணா போயிடுவீங்க. வர்ற சம்பளத்தை கூட அப்படியே தூக்கி அவன் எறிங்க. வாழ்க்கையில ஏதாவது ஒரு சமாளிங்க, ஆனா வேலையை மட்டும் விட்டுறக்கூடாது. இதே விஷயம்தான் 10ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். அப்ப ஒருத்தன் வருவான், எப்பா நம்ம இந்த மாதிரி ஒரு பிசினஸ் இருக்கு பண்ணுவோமா அப்படிமா. பண்ணீங்கன்னா உங்களை குழியில வச்சுட்டு அவன் போயிடுவான். அவன் இருக்க காசு பூரா எடுத்துட்டு போயிடுவான். அப்ப புதுசா எதுவும் தொழில் இருக்கிற தொழிலை பாருங்க. அப்ப சில நேரத்துல பூர்வீகத்துல ஏதாவது சொத்து இருந்துச்சுன்னா சரி, அதை கூட வித்து இந்த கடனை அடைச்சிருங்க. ஏதாவது இருந்தா, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தா தூக்கி போட்டு மாத்திருங்க, ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம வாங்கிக்கலாம். அதே மாதிரி 5ஆம் இடத்தை பார்ப்பது, இது புத்திரஸ்தானம், பூர்வ முறையஸ்தானம் சொல்றான். அப்ப குழந்தைகளுடைய தேவைகள் இங்க அதிகமா இருக்கும். அப்ப அவங்க வாழ்க்கைக்கு தேவையானது போல நமக்கு தேவைகள். அப்ப இந்த இடத்துல தேவைகள் அதிகமாக இருக்கு. அதை சமாளிக்கக்கூடிய நிலையில புதுசா ஒரு கடனை வாங்குறதோ அல்லது எதுவும் பழத்தை தோண்டிக்கிறதோ நம்ம வச்சுக்கிட்டோம். இருக்கிறத வச்சு சிறப்பா பண்ணுங்க. சிம்மத்திற்கு நல்ல ஹார்ட் ஒர்க் இருக்கும். உழைப்பாளிகள், உழைப்பின் மூலமாக உயர்வடையக்கூடியவர்கள். இவர்களுக்கு எப்பயுமே இறைவன் பொருளாதாரத்தை இல்லைன்னே சொல்ல மாட்டான். அப்ப இந்த சனி 8ஆம் இடத்து அட்டமத்து சனியே அப்படின்னு சொல்லி பயப்படாதீங்க. அதாவது ஆசைகளை குறைச்சிக்கிட்டு, தேவைகளை குறைச்சிக்கிட்டு, யதார்த்தமா இருக்கிறத வச்சு சிறப்பா வாழணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா எந்த அட்டமத்து சனியும் வேலை செய்யாது. அப்ப எளிமையில் இனிமை காணலாம். இருப்பினும் உங்களுடைய கௌரவத்துக்கு ஒருபோதும் பங்க வராது, உங்க ஸ்டேட்டஸ்க்கு ஒருபோதும் பங்க வராது. எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதுதான் இந்த சிம்ம ராசி லக்னத்துக்காரங்க. அப்படின்னா என்ன, உங்க வேலையை நீங்க பாருங்க. படிக்கக்கூடிய குழந்தைகள், ஏன்னா 9ஆம் இடம் உயர்கல்வி, இது 8ஆம் இடத்துல நிக்குது. சப்போஸ் ஒருத்தர் சனி தசை கூட ஓடலாம். அப்ப சனி தசை ஓடுதுன்னா கவனமா இருக்கணும். ஏன்னா சிம்ம லக்னத்துல பிறந்தவங்க சனி தசை நடக்கலாம். அப்ப அந்த நேரத்துல கல்வியை தேர்ந்தெடுப்பதில் கொஞ்சம் கவனமா இருங்க. எந்த ஒரு விஷயத்தில அண்டர் கவுண்ட், அதாவது 2வது விதமான நிலையை தேர்ந்தெடுக்காதீங்க. நேர்மையாக நீங்க போக மாட்டீங்க என்றால் தேர்ந்தெடுக்காதீங்க. அப்ப இந்த இடத்துல உத்தியோகத்தில் இருப்பவர்கள் இந்த அதாவது இந்த லஞ்சம் அது இதுன்னு வாங்குறது இருக்கு இல்லையா, உத்தியோகத்தில் இருக்கவங்க மட்டும்
கை நீட்டி யார்ட்டையும் பணம் வாங்கிறாங்க. ஏன்னா அதுவே நம்ம வேலைக்கும் விலை வச்சிடும். அப்ப கர்மாவை உங்களுக்கு கொடுத்த இறைவன் கொடுத்த பணியை நீங்கள் சிறப்பாக செய்யுங்கள். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி உங்களுடைய வேலையை கூட்டலாம். புதுசாக எதுவும் தொடங்க வேண்டாம். இருக்கிறத வச்சு சிறப்பாக வர்றதுக்கு என்ன வழியோ அந்த வழியில் உங்களுடைய மனதை திசை திருப்பி கொண்டால் எக்காலமும் வாழ்க்கை வசந்தமாக மாறும். அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே, பொதுவாக சிம்மம் எதுலையுமே பாருங்க கால புருஷனுடைய 5வது ராசி தான் இந்த சிம்மம். எதுலையுமே சரி சிங்க நடை போடக்கூடிய சிம்ம ராசி நீங்க தான். இதுலையுமே நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், தன்மையான குணம், நேர்மையான குணம் சிம்ம ராசியை பொறுத்தவரை இருக்கும். அதே மாதிரி பாருங்க தன்னுடைய குடும்பத்துக்கு மேல ரொம்ப அக்கறை எடுத்துக்கூடிய ஒரே ராசி சிம்ம ராசி. தன்மானத்தை விட மாட்டாங்க அந்த சிம்ம ராசிக்காரங்க. ஒரு விஷயத்துல முடிவு பண்ணிட்டா அது வந்து பின்வாங்க மாட்டாங்க. அந்த சிம்மத்துடைய குணமே முடிஞ்சா என்கிட்ட நீ மோதி பாருமா, நான் நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவன், நேர்மையான நேர்வழியில மட்டும்தான் போவேங்கிற குணம் அதிகமா இருக்கும். தன்னுடைய குழந்தைகள் மேல, குடும்பத்து மேல நிறைய ஆசைன்னா நிறைய ஆசை மனசுக்குள்ள கோட்டை கட்டி வாழக்கூடிய நபர்கள் யாருன்னா சிம்ம ராசிக்காரங்க. அப்படிப்பட்ட சிம்ம ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த சனி பகவானுடைய கிரக பேச்சு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார்? சனி பகவான் கொடுக்க யார் தடுப்பார்? ஏன்னா சிம்ம ராசிக்காரர் தான் இப்ப கொஞ்சம் அப்படியே மன குழப்பத்துல இருக்கிறாங்க. ஆஹா 8ஆம் இடத்துல சனி போக போறாரப்பா, நமக்கு அஷ்டம சனி வரப்போதே, நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லி ஒரு குழப்பத்துல இருக்கிறாங்க. தயவு செய்து அந்த குழப்பத்துல இருந்து வெளியில வாங்க. சனி பகவான் கெடுப்பார் தான் இல்லைன்னு சொல்ல, ஆனா உங்க கிரகத்துக்கு அவர் பகைக்கிறதா இல்லைன்னு நான் சொல்லவே கிடையாது. ஏன்னா ஒரு சில பேருக்கு ஜாதகத்துல சனி பகவான் நல்லவரா கெட்டவரா உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்தா முடிவு பண்ண முடியும். நீங்களா ராசிய கோச்சாரத்தை வச்சு முடிவு பண்ணாதீங்க தயவு செய்து. ஒரு சில பேர் சிம்ம ராசியா இருப்பாங்க, ஆனா லக்னம் அவங்களுக்கு ஃபேவரட்டான லக்னமா வந்துடும். சனி பகவான் நல்ல யோகமான இடத்துல இருந்திருப்பார். அவர் லாபத்திலேயோ இல்ல நல்ல இடத்துலயோ திரியோணஸ்தானத்திலேயோ இல்ல கேந்திர யோகத்திலேயோ சூப்பரா போய் பலமா இருப்பாரு, திக் பலமா இருப்பாரு. அப்படின்னா இருந்தா இங்க பாதிக்கவே பாதிக்காது. எல்லாருமே இப்ப சிம்ம ராசிக்காரனா என்ன சொல்றாங்கன்னா அஷ்டம சனி பெருசா பாதிக்குமா அப்படிங்கிற சிந்தனைக்கு போகாதீங்க. நிறைய பேருக்கு நிறைய நல்ல பலன் நடக்கக்கூடிய பயிற்சியை தான் இந்த சனி பயிற்சியை நம்ம சொல்லுவோம். ஏன்னா 8ஆம் இடத்துக்கு சனி போனாதான் 8ஆம் இடத்துல கெட்ட விஷயம் மட்டும் கிடையாது, நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. திடீர் ராஜயோகங்கள்லாம் இருக்குது 8ஆம் பாவத்துல. மறைமுக ரகசியம் இருக்கு, புதையல்லாம் 8ஆம் பாவத்துல தான் இருக்குது. இதெல்லாம் 8ஆம் பாவம் நம்முடைய ரகசியத்தை வெளியில எடுக்கிறது. நம்முடைய சிந்தனை ஆற்றலை அதிகப்படுத்தி 8ஆம் பாவம் மனுஷனுக்கு அதிகமா இருந்தா ஆராய்ச்சி இதுல பயங்கரமான அளவு உருவாப்புல. இப்ப ஒரு விஷயத்த விட பல விஷயம் யோசிக்கக்கூடிய மைண்ட் உங்களுக்கு கெப்பாசிட்டி அதிகமா கூடும். சனி பயிற்சியில சொல்றோம். இதே ஜாதகத்துல சனி யோகமா இருந்தா நிறைய பேர் டாப்பா வருவாங்க. இதே ஜாதகத்துல யாருக்கு பலவீனமோ அந்த கண்ட சனி என்ன படிச்சுன்னு கேட்டா சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி என்ன கண்ட சனி நேருக்கு நேரம் சனி பகவான் பார்த்தாருங்க. சூரியனும் சனி பகவான், அதாவது சூரியன் விட்டு சனி பகவான் பார்க்க கூடாது. பார்த்தா இங்க சரியான ஒரு பலனை கொடுக்க மாட்டாரு சிம்ம ராசியை பொறுத்தவரை. அது நான் சொன்னதான், லக்னத்துல இருந்து சனி பகவான் கெட்டுக்க கூடாது. உங்க விதி ஜாதகத்தை கம்பேர் பண்ணிக்கோங்க. கம்பேர் பண்ணாம இந்த பலனை எடுத்துடாதீங்க. உங்களுக்கு எல்லாமே பலனெல்லாம் மாறுபடும். எல்லாருமே சொல்லுவாங்க அஷ்டம சனி ஆட்டி படைக்கும் சிம்மராசி, அப்படின்னா கிடையாது. நிறைய நல்ல பலன் வரக்கூடிய நேரம் நம்ம சொல்லுவோம். ஏன்னா அந்த கண்ட சனி ஒரு சில பேர் யார் ஜாதகம் சரியில்லாத இருந்துச்சோ, கடன் பிரச்சனை வந்துச்சா அப்படி கேட்டா ஆமான்னு தோணும். எனக்கு எதிரி பிரச்சனை வந்துச்சா ஆமா, வழக்கு பிரச்சனை வந்துச்சா ஆமா, நிறைய தடைகளை சந்திச்சிங்களா ஆமா, தாய்மாமனுடைய உறவுல பிரச்சனை வந்துச்சா ஆமா, ஒரு நிம்மதி இல்லாம தன்மையை பாக்குறேன், எனக்கு திருமணமே நடக்காம தள்ளி போகுது, 2.5 வருஷமா வரன் தர்றேங்க, நினைச்ச பொண்ணை திருமணம் பண்ணல, காதல் திருமணம் சரியாகல, 2வது திருமண வாழ்க்கையை எனக்கு வெறுத்து போய் வருது, நிறைய தடையில சந்திச்சேன் ஆமா, மனைவியுடைய உடம்புல பிரச்சனை இல்ல கணவனுடைய உடம்புல பிரச்சனை, இது மாதிரி நிறைய தடைகள், நிரந்தரமான நல்ல வேலை கிடைக்கல, நிறைய இடத்துல லோன் கேட்டேன், தொழில் சம்பந்தம் லோன் கேட்டேன், கடனுக்குள்ள ரொம்ப ஆளாகிட்டேன், வாழ்க்கையிலே நிறைய ஒரு மருத்துவ செலவு விரைய செலவு ரொம்ப சந்திச்சேன், குடும்ப ரீதியிலும் சரி இல்ல எனக்கு நான் சந்திச்சுட்டேன் அப்படிங்கிற விஷயத்த நிறைய பேர் இந்த சிம்மராசிக்கார சொல்லுவாங்க. ஒண்ணு இவங்களுடைய பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல ஒரு பிரச்சனை கோர்ட்டு கேஸ பார்ப்பாங்க, இல்லைன்னா எதிர்பாராத ஒரு கண்டத்தை ஒரு பயங்கரமான ஒரு தடையில சந்திச்சிருவாங்க,
நிறைய பேர் பாருங்க உங்களுடைய தந்தையோட உடலா இருக்கட்டும் இல்ல தாயோடைய உடலா இருக்கட்டும், இந்த ரீசெண்டா ஒரு 3 மாசமா பாருங்க கொஞ்சம் ஒரு குழப்பத்துக்கு ஆளாயிருப்பாங்க. எதுவுமே நல்ல ஒரு சிந்தனை இல்லாத தன்மைக்கு தள்ளப்பட்டிருப்பாங்க. எதிரி பிரச்சனை, பகை பிரச்சனை, கடை பிரச்சனை, வம்பு உலக பிரச்சனை, எல்லா விஷயத்தையும் சந்திச்சவங்க யாருன்னா சிம்ம ராசி என்பர்கள் தான். 100% சொல்லலாம். இது ஜாதகத்துல சனி பகவான் சரியில்லாத நபர்களுக்கு. இதே ஜாதகத்துல நல்லா இருந்தா என்ன பண்ணிருப்பாரு தெரியுமா? சிம்ம ராசிக்கு பயங்கரமான வேலை உத்தியத்துல உயர் பதவியை கொண்டு டாப்பா வச்சிருப்பாரு. இப்ப கிடைச்சிருக்க ஒரு ப்ரமோஷன், கடன் பிரச்சனையை முடிச்சிருப்பாரு, ஒரு இடம் வாங்கியிருப்பாரு, பொதுமக்கள் ஒரு நல்ல பேர் வாங்கியிருப்பாரு, திருமணம் நடந்திருக்கும். இப்ப கண்ட செல்லது நிறைய திருமணம் பண்ணியிருப்பாங்க, பொதுமக்கள் தொடர்பு நல்லா இருந்திருக்கும், படிப்பு கல்வி நல்லா இருந்திருக்கும், உத்தியோகம் நல்லா இருந்திருக்கும், எல்லாமே பாருங்க எந்த ஒரு தடையும் இல்லாம இருந்திருக்கும். இவ்வளவு விஷயத்த நல்லா சந்திச்சு நிறைய பேர் சாதிச்சிருப்பாங்க சிம்ம ராசிக்காரங்க. அது ஜாதகத்துல லக்னத்தை பொறுத்து தான். அதான் பொதுப்பலன் எல்லா வீடியும் கொடுக்குறேன். ஏன்னா சில பேர் எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்ததே சிம்ம ராசி, அதிக ஜாதகம் கொடுத்தது சிம்ம ராசிக்காரங்க. இப்ப அஷ்டம சனியை கண்டு நீங்க அஞ்சவே கூடாது. மற்ற கிரகத்துடைய சப்போர்ட் உங்களுக்கு இருக்குங்க. யாரு? உங்களுக்கு பஞ்சமாதிபதியான குரு பகவான் உங்களுக்கு பலமா இருப்பார். 11ஆம் இடத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஆவார். நீங்க கவலையே படாதீங்க. லாபத்துல நான் பாத்துக்கிறேன் பாரு. யாரு? குரு சொல்லுவாரு, நான் இருக்கேன் உனக்கு, ஏன் பயப்படுற அப்படின்பாரு. எந்த ஒரு தடை வந்தாலும் எல்லாத்தையும் நான் பேஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி நான் கொடுக்குறேன். ஏன்னா எப்போதுமே குருவும் சூரியன் நட்பு கிரகம் தான். நீ பயப்பட வேணாம். உங்க ராசி மேல யாரு வர்றது? கேது. ஒரு சிலதுக்கு அப்புறம் இந்த மே மாசம் அப்புறம் இந்த ராகு பயிற்சி வந்துடும், குரு பயிற்சி வந்துடும். கேது உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு நிற்பாரு. யாருடைய சுய ஜாதகத்துல ராகு கேதுக்கள் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கோ, சிம்ம ராசியை பார்த்துக்கோங்க. உங்க லக்னத்துல ராகு கேது யாருக்கெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கோ அவங்க உலக லெவல பேசுறாப்புல பெரிய ஆளா வரக்கூடிய காலமாக இந்த 2.5 வருஷம் வரும். பெரிய ஆளா பிரபலமா ஆவாங்க. ஏதாச்சும் ஒரு விஷயத்துல இவங்க பிரபலமாக. ஏன்னா ராகு கேது வந்தாதான் ஒரு மனிதனை பிரபலமாக்கி விடும். அந்த தகுதி ஒரு சில பேருக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது இந்த காலகட்டம். அஷ்டம சனி வந்தனால நீங்க கவலையே படக்கூடாது. ஜாதகத்தை எடுத்து பார்த்துக்குங்க. ஏன்னா இவரை கண்டு யாரும் பயப்படாதவங்களும் யாரும் இருக்க மாட்டாங்கன்னா, இருக்கிறதுல எந்த கிரகத்துக்குமே ஈஸ்வர பட்டம் கிடையவே கிடையாதுங்க. சனி பகவான் தான் சனீஸ்வர பகவான்கிற பட்டமே உண்டு. இவரை கண்டா கோடீஸ்வரனும் பயப்படணும், ஏழையா கூப்பிடணும், யாரா இருந்தாலும் பயப்படணும். ஸ்ட்ரக்குன்னு சனி தசை, சனி புத்தி, மெயினா சனி தசை வராது, சனி புத்தி வரும் சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு. டக்குன்னு ஜாதக நோட்டை எடுத்துட்டு ஓடுவாங்க, ஆஹா நமக்கு ஏதாச்சும் பாதிக்குமா அப்படின்னு. ஆனால் ஜாதகத்துல நல்லா இருந்தா நல்ல யோகத்தையும் கொடுத்துருவார். இந்த அஷ்டம சனி என்ன பண்ணும் உங்களுக்கு? நிறைய பேருக்கு முதல் பாயிண்ட், நம்முடைய கருத்து என்னன்னா, முதல் பாயிண்ட் ஒரு உத்தியோகத்தை இடத்த மாத்தக்கூடிய அமைப்பு வந்துச்சா வரலையா, இல்ல இப்ப வரப்போகுதா, இந்த சிந்தனை தான் உங்க மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்கும். நான் பல வருஷமா ஒரே இடத்துல வேலை பார்க்குறேன், எனக்கு வேலையை மாத்தலான்னு ஒரு பிளான் பண்ணிட்டேன். அது நடக்குமா நடக்காது? அந்த சனி பயிற்சியில 100% வெளிநாட்டை வெளியூர்ல உள்ளவங்களாம் நிறைய பேர் வேலையை மாற்றக்கூடிய அமைப்பு வரலாம். பெரிய லெவலுக்கு ப்ரொமோஷனுக்கு போகக்கூடிய அமைப்பு வரலாம். ஜாதகத்துல சனி பகவான் நல்லா இருந்தா வேலை உத்தியோகத்துல பெரிய லெவலில் சாதிக்கக்கூடிய நபர் இவங்களதான் இருப்பாங்க. கடன் பிரச்சனை தீரும், உடம்பு ஆரோக்கிய பிரச்சனை தீரும், கோர்ட்டு வழக்கு பிரச்சனை தீரும். எப்படிப்பட்ட இடம் பூமி சம்பந்தப்பட்ட கோர்ட்டு வழக்கு கேஸா இருந்தாலும் சரி உங்க பக்கம் சாதகமா வரக்கூடிய அமைப்பு இப்ப வரும். 11ஆம் வீட்டு குரு வழக்கு ஸ்தானத்தை 3ஆம் பாவகத்தை அவர் 5ஆம் பார்வையாக கொண்டு பார்ப்பாரு. அப்ப எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்கா இருந்தாலும் உங்க பக்கம் சாதகமா வந்து நிறைய தடைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு, தடைகளை தாண்டி நீங்க வரக்கூடிய அமைப்பு வரும். அப்போ உங்களுக்கு இந்த இடம் பிரச்சனை, கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு எல்லாமே இருக்குமே. கடகரா அதாவது சிம்ம ராசியை பொறுத்தவரையுமே இருக்காது. அதே மாதிரி பொருளாதார வருமானத்தை குறை இல்லாம கொடுப்பார். ஏங்க திடீர்னு வருமானத்தை கொடுப்பாருன்னு திடீர்னு கொண்டு போய் 8ல சனி இருக்காரு, எப்படி வருமானத்தை கொடுப்பார்? அவருடைய பார்வை எங்கே பார்க்குது? 2ஆம் பாவத்தை 7ஆம் பார்வையாக பார்ப்பார் சனி பகவான். திடீர் வருமானம், நான் சொன்னல வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம், இடம் விட்டு இடம் போறது, கொஞ்சம் அலைச்சல் பண்ணி வருமானத்தை காசு பணத்தை கொடுப்பார். ஆனா காசு பணம் கிடைக்கும். அப்ப பொருளாதாரம் நல்ல ஒரு வருமான இன்கம், குடும்பத்துல நிறைய பேருக்கு திடீர் யோகங்கள் வரக்கூடிய அமைப்பு இருக்கும். ஜாதகத்துல சனிபான் நல்லா இருந்தால் நகையோ பணமோ ஏதாச்சும் ஒரு விஷயம் வாங்கலாம். ஏன்னா 11ல குரு இருக்கிறதுனால சொல்றோம். இப்ப அந்த அமைப்பு அமைச்சு கொடுத்துருவார். படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் சிம்மராசியை பொறுத்தவரை அஷ்டம சனி வந்துச்சுன்னு கவலையே படக்கூடாது. படிப்பு கல்வியை டாப்பான ஒரு லெவலுக்கு நீங்க போவீங்க. குரு பார்த்தால் கோடி நன்மைங்கிறாங்களா, அந்த குரு பகவான் 3ஆம் இடத்தை அவர் பார்க்கிறார் 5ஆம் பார்வையா. படிப்பு கல்வி அடிப்படை முயற்சியே 3ஆம் பாகம் தான்.
அப்ப நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுப்பார். 11ஆம் இடத்துல இந்த குரு இருப்பது நல்லது. ஏன்னா புதனுடைய வீட்டுல தானே குரு இருக்கிறார். அப்ப படிப்பு கல்வியில டாப்பா வைக்கக்கூடிய அமைப்பு யாருக்கு வரும்? சிம்மத்தை பொறுத்தவரை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். அதே மாதிரி பாருங்க, பூர்வீக சொத்து பூர்வீக இடம் வாங்குறது பண்றது எல்லாமே பண்ணிக்கலாம். நீங்க குழந்தை பாக்கியம் நிறைய கிடைக்கும். திருமணம் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் ஜாதகத்துல சனி பகவான் நல்லா இருக்கணும். நல்லா இருந்தா இப்ப திருமணம் சார்ந்த விஷயம் நிறைய பேருக்கு திடீர்னு நடக்கும். திருமணம், நண்பர்கள், பழக்க வழக்கம், இது மட்டும் கொஞ்சம் ஜாமீன் கையெழுத்து போற, இது மட்டும் கொஞ்சம் கவனமா செலுத்திக்கணும். ஏன்னா சிம்ம ராசியை பொறுத்தவரை உங்க ஜாதகத்துல லக்னத்துல இருந்து சனி பகவான் நல்லா இருக்காரன்னு பார்த்துக்கிட்டு ஒரு விஷயத்த ஜாமீன் போடுங்க. மற்றபடி எல்லாமே ஒரு நல்ல அனுகூலத்தை இருக்கும். யார் ஜாதக சனி பகவான் இப்ப நல்லா இருக்கோ சிம்மராசிக்கெல்லாம் திருமணம் முடிஞ்சிடும். வேலை உத்தியத்தை நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுப்பார். வெளிநாடு வெளியுறவுத்தை அழகா அமைச்சு கொடுத்துருவார். தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து இப்ப தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க. அஷ்டம சனி வரும்போது கொஞ்சம் பார்த்து நிதானிச்சு சிந்திச்சு செயல்பாடு பண்ணணும். தொழில சொல்றோம். ஏன்னா தொழில்ஸ்தானத்தை இந்த சனி பகவான் 3ஆம் பார்வையா பார்ப்பார். திடீர்னு தொழில் பண்ணி திடீர்னு பெரிய ஆளா வரக்கூடிய நபர்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. சிம்மத்துல பாத்துக்கணும். இந்த தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு திடீர்னு தொழில் பண்ணுவாங்க. 8 நாள் திடீர்னு நான் சொன்னல, திடீர் மறைமுக வருமானம்னு. அவர் பாருங்க, நேரம் 8ஆம் இடத்துல இருந்து 3ஆம் பார்வை, சிறப்பு பார்வை 3ஆம் பார்வை 10ஆம் இடத்தை பார்ப்பாரு. அப்ப தொழில திடீர்னு ஒரு லாபங்கள் முன்னேற்றங்கள் வரக்கூடிய அமைப்புலாம் நிறைய பேருக்கு சனி பகவான் ஜாதகத்துல இருந்தா இப்ப டாப்பா இருக்கும். யாரு ஜாதகத்துல சனி பகவான் இப்ப சூப்பரா இருக்கோ திடீர்னு யோகம் வந்துகிட்டே இருக்கும் பாத்துங்க. இந்த காலகட்டம் அதுக்கான அமைப்பு அதிகமா இருக்கு. பெருங்கொண்ட பணம், இன்கம் சந்தோஷம், மேல் படிப்பு, பட்ட படிப்பு, இது எல்லாமே சூப்பரா இருக்கும். அரசியல்வாதி, அரசாங்க தொடர்பு ரெண்டுமே நல்லா இருக்கும். சிம்மத்தை பொறுத்தா நீங்க அதுல அதிகமா இருப்பீங்க. அரசியல், அரசாங்கம், பொதுமக்கள் தொடர்பு எல்லாமே உங்களுக்கு சூப்பராக அமைச்சு கொடுத்துருவாரு. கமிஷன் ஏஜென்சி தொடர்பு எல்லாமே சூப்பரா இருக்கும். ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள், மருத்துவர்கள், மெயினா மருத்துவர்கள் அதிக பேர் இதுல இருப்பீங்க. அடுத்து கம்ப்யூட்டர் சார்ந்த துறையில் அதிக பேர் இருப்பீங்க. அரசாங்க டெண்ட் எடுத்து வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. கமிஷன் ஏஜென்சி பண்ணக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பீங்க. இவங்க எல்லாத்துக்குமே சிம்மத்துக்கு சூப்பரா இருக்கு. வெளிநாடு வெளியூர் ஃபர்ஸ்ட் யோகம் சூப்பரா இருக்கும். சிம்மத்துக்கு தான் முதல் பாயிண்ட் நம்ம சொல்லணும். இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்குறார். சிம்மத்தை பிறகு விளையாட்டுத்துறையா இருக்கட்டும், இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார். இப்ப நட்சத்திர பலன், இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் மக நட்சத்திரத்துல பிறந்தவங்க இப்ப பயங்கரமா ஞானம் வரும் பாருங்க. நிறைய பேருக்கு கோவிலுக்கே போக மாட்டீங்க, இப்ப கோவிலுக்கு எல்லாமே இயற்கையான ஞானத்தை உங்களுக்கு கொடுத்துருவாரு. ஏன்னா உங்களுடைய நட்சத்திரத்தையும் உங்க ராசி மேல வர்றாருங்க. பயங்கரமா ஞானம் இருக்கும். ஒரு குழப்பம் இருக்கான குழப்பம் இருந்தா நல்ல சிந்தனை ஆற்றல் பயங்கரமா இருக்கும். இப்ப உங்களுடைய அறிவை கரெக்டா பிளான் பண்ணுங்க, பயங்கரமா ஜெயிக்கலாம் நீங்க. மகாநட்சத்திரத்துல பிறந்தவங்க அதான் சொல்லல, யார் ஜாதகத்துல கேது யோகமா இருக்கோ இப்ப பயங்கர அளவுக்கு உலகம் போற்ற அளவுக்கு பெரிய ஆளா வரலாம். ஏன்னா மருத்துவர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. மகனத்துல பிறந்தவங்க மருத்துவர், டெய்லர் வேலை பார்க்கறது, இந்த கட் பண்றது, வெட்டுறது, குத்துறது, இந்த கெமிக்கல் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள்லாம் இதுல நிறைய ஃபீல்டு இருப்பீங்க. இந்த மகனத்துல இவங்க எல்லாத்துக்குமே எதிர்பாராத ஒரு மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடும். பார்த்துக்குங்க. இந்த மகனத்துல பிறந்தவங்க லைஃப் சூப்பரா இருக்கும். கேது பகவான் நல்லா ஜாதகம் நல்லா இருக்கும். அதனாலதான் கேதுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கேது போல் கொடுக்க முடியாது, கேது போல் கெடுக்க முடியாது. ஆனா கேது பகவான் கொடுத்தா தடுக்க முடியாது. அந்த அளவுக்கு அள்ளி கொடுத்து யோகத்தை கொடுத்து போயிடுவாரு. அப்ப அந்த கேது பகவான் இப்ப சூப்பரான ஒரு டைம்ல இருந்தா இப்ப நல்ல ஒரு சுபகாரியம், சுப செலவு, திருமண பேச்சு, வேலை உத்தியோகம், வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம் எல்லாமே சூப்பரா இருக்கும். எந்த காரியத்திலும் உங்க பக்கம் வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு, அழகான ஒரு அமைப்பு அமைச்சு கொடுத்துருவாரு. அடுத்து பாருங்க, பூர நட்சத்திரத்துல பிறந்தவங்க. பூரத்தில் நட்சத்திரத்துல பிறந்தவங்க நல்ல ஒரு லைஃப்ல ஒரு செட்டில் ஆகக்கூடிய திறமை வரும். இப்ப எடுக்கக்கூடிய முயற்சியா இருக்கட்டும், இல்ல தொழிலா இருக்கட்டும், உங்க சிந்தனை எல்லாமே சொந்த காலம் நிற்கணும், ரொம்ப நாகரீகமா இருக்கணும், நம்முடைய குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும், எந்த இடத்துக்கு போனாலும் நல்லா பர்சனாலிட்டியா லுக்கா போவீங்க. உங்க அந்த சிந்தனை அதிகமா இருக்கும். இனிமே பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம், வெளிநாடு வேலை பார்க்கறது, வெளியூர்ல வேலை பார்க்கறது எல்லாமே சூப்பரா இருக்கும். பூர நட்சத்திரம் நல்ல டைமிங் எல்லாம் இருக்கும். எந்த காரியம் எடுத்தாலும் சரி இனிமே உங்க பக்கம் வெற்றிகளை வரக்கூடிய அமைப்பு அழகா இருக்கு. மெயினா திருமண பேச்சுகள், சுபகாரியம், சுப செலவு மாதிரி நிறைய விஷயத்த பண்ணுங்க. மெயினா வீடு, இடம், பூமி வாங்கி நிறைய பேர் கட்டுறது பண்றது, இல்ல இடம் வாங்கி போறது, பூமி வாங்கி போறது மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இதுதான் உங்களுடைய பிளான் அந்த 2 வருஷமா இருக்கணும் இந்த பூர நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா உத்திர நட்சத்திரத்துல பிறந்தவங்க கண்டிப்பா அரசாங்க தொடர்பு, அரசியல் தொடர்பு இது எல்லாமே உங்களுக்கு தேடி வரும். திடீர்னு வரும். அரசாங்கம் படிக்கிறதா சரி, இல்ல அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, இல்ல அரசியல் சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி நிறைய ஒரு மாற்றத்தை கொடுப்பார். வெளிநாடு வெளியூர் யோகம் நிறைய பேருக்கு வரலாம். கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கலாம். குடும்பத்துல ஒரு சுப செலவு, சுபகாரியம் நடக்கலாம். நீங்க எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகளை வரலாம். இனிமே நீங்க போகக்கூடிய பதையில ஒரு வெற்றி பதை அமையக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு. இந்த உத்திர நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு 1ஆம் பாதத்துல பிறந்தவர்கள். சிம்மராசி அன்பர்களே, இந்த சனிப்பெயர்ச்சி உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்து நடக்க போகுது. அட்டமச்சனி வந்துருச்சு, நஷ்டம் பட போறோம், ஏமாற போறோம்,
அப்படின்லாம் பயப்படவே வேண்டாம். மத்த யூடியூப்ல எப்படி பேசுறாங்க, மத்த ஜோசியர்கள் எப்படி பேசுவாங்கன்னு எனக்கு தெரியாது. என்ன பொறுத்த வரையும் தொழில் ரீதியா, வருமான ரீதியா, காசு பண ரீதியா உங்களுக்கு அற்புதமான நேரம். நல்லா காசு குமிய போதும் உங்களுக்கு. என்ன எடுத்தோடனே காசு குமிய போதுன்ட்டீங்களா? 6ஆம் அதிபதி 8ல போறார். விபரீத ராஜயோகம் ஏற்பட போகுது. இந்த விபரீத ராஜயோகம்னா நம்ம நினைச்சே பார்த்திருக்க மாட்டோம் இப்படி இருக்குமேன்ட்டு. நம்ம இதை பண்ணிட்டு இருக்கோம்ங்கிறதே நமக்கு தெரியாது. இப்படி நதி போற போக்குல நம்ம போயிட்டு இருப்போம். திடீர்னு ஒரு தூண்டுல போடுவோம். தூண்டுல போடும்போது யாருக்குமே கிடைக்காத ஒரு மீன் உங்களுக்கு கிடைக்கும். நான் ஏன் மீனை சொல்றேன் தெரியுமா? மீனராசியில சனி சஞ்சரிக்குது. இந்த கப்பல் சார்ந்து சிம்மராசிக்காரர்களா இருந்தா உங்களுக்கு இந்த நேரத்துல இந்த சனி பெயர்ச்சி இந்த 2.5 வருஷத்துக்குள்ள யாருக்குமே கிடைக்காத விலை உயர்ந்த மீன்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அது உங்களுக்கு புதையல் தானுங்க. 1 ரூபாய்க்கு விற்கிற மீனும் இருக்கு, 1000 ரூபாய்க்கு விற்கிற மீனும் இருக்கு, லட்சம் ரூபாய்க்கு விற்கிற மீனும் இருக்கு, சில பேருக்கு 10 லட்சத்துக்கு 8 லட்சத்துக்கு விற்கிற மீனும் இருக்கு. அவங்களுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான காலம். எப்ப கிடைக்கும்? ஜனனகால ஜாதகத்தில் புதையல் யோகம் இருக்கும் பட்சத்தில் அந்த மீன் தொழில் செய்யறவங்களா இருந்தா அவங்களுக்கு ஒரு நல்லா இருக்கும். அப்ப மீன் தொழில் செய்யறவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும் நல்லா இருக்குமா? வேற யாருக்கும் நல்லா இருக்காதா? எல்லாருக்குமே நல்லா இருக்கும். ஜனனகால ஜாதகம் நல்லா இருக்கும் பட்சத்தில் இந்த 6ஆம் அதிபதி 8ல போய் இருக்கிறனால தொழில்ல உங்களுக்கு அற்புதமான யோகம். தொழில்ல உங்களுக்கு அடிச்சுக்கவே முடியாத அளவுக்கு ஒரு முன்னேற்ற பாதை. நான் தாண்டா அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு, அதாவது சிம்மராசிக்காரர் பொதுவாவே நான் தாண்டா பேசுவீங்க. இப்ப அதை தொழிலையும் காட்டுவீங்க. முதன்மைத்துவம், முக்கியத்துவம், ஆளுமை தன்மை எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். நீங்க வச்சதுதான் சட்டம். குழந்தை விஷயத்துக்காண்டி காத்திருக்கிறவங்க குரு பெயர்ச்சி ஆனதுக்கு அப்புறம் நல்லா இருக்கும். ஆனாலும் சற்று கவனம். ஏன் தெரியுமா கவனம் சொல்றேன்? 8ஆம் இடத்துல இருந்து 10ஆம் பார்வையா 5ஆம் இடத்தை பாக்குது. குழந்தை பாக்கியத்தை குரு கொடுத்துருவார் 11ஆம் இடத்துல இருந்து. ஆனா சனி கெடுப்பார். எச்சரிக்கை முக்கியம். கவனமா பார்த்துக்கலாட்டி தப்பு உங்க மேல வந்துடும். அடுத்த மத்த எல்லாம் சூப்பரு. திருமண வயதினர் திருமணம் ஆகிறதுக்காண்டி உட்கார்ந்து இருக்கீங்களா? உடனே பண்ணிருங்க. ஜனனகால ஜாதகத்தை எடுங்க, பாருங்க நமக்கு இப்ப திருமண யோகம் இருக்கா அப்படின்னு பாருங்க. பார்த்துக்கிட்டு நல்லா இருந்தா உடனே திருமண ஏற்பாடு பண்ணுங்க. ஏற்கனவே திருமணமானவர்களாக இருந்தால் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். என்னையா சத்த நேரத்துக்கு முன்னாடி திருமணம் பண்ணுங்க, இப்ப என்னன்னா வாக்குவாதத்துல ஈடுபட வேண்டாங்கிறியா அப்படின்னு கேக்குறீங்களா? காரணம் என்னன்னா 8ஆம் இடத்து சனியில இருந்து 9ஆம் இடத்துக்கு போறதுக்கு ரொம்ப காலதாமதம் ஆயிரும். ஏற்கனவே 7ல சனி, அப்புறம் 8ல சனி வரும், அப்புறம் 9ல வரையும் கல்யாணம் பண்ண முடியாது. எவன் உட்கார்ந்து இருப்பேன்? ஜனனகால ஜாதகத்தை எடுத்து பாருங்க, நல்லா இருக்கான்னு பாருங்க. நல்லா இருக்குன்னா அடுத்த வேலையை பாருங்க. இந்த சனி பயிற்சியெல்லாம் திருமணத்துக்கு ஜனனகால ஜாதகத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. சனி பயிற்சி என்ன பண்ணும்? வாக்குவாதம் போதும், சண்டை போடும். எப்பா உனக்கு கும்பிடுப்பா அப்படின்ற அப்புறம் என்ன இருக்கு? நீங்க தாங்க பெரிய ஆளு. கணவனா இருந்தால் மனைவியை புகழுங்க. நீங்க தாங்க பெரிய ஆளு, உங்க அளவுக்கு யாராவது இருப்பாங்களாங்க அப்படின்னு புகழ்ந்துருங்க. பிரச்சனை தீர்ந்துச்சு. மனைவியா இருக்கீங்களா? கணவனா? நீங்க தாங்க பெரிய ஆளு, உங்க அளவுக்கு யாருமே நான் பார்த்தது இல்லைங்க அப்படின்னு சொல்லுங்க. நீங்க பேசுறது நக்கல் தான் நினைப்பாங்க. ஆணா இருந்தால் பெண்ணுகிட்டையும், பெண்ணா இருந்தா ஆணுகிட்டையும் நீங்க பேசுறது நக்கல் தான் சொல்லுவாங்க. அதுவே ஒரு சில சமயம் சண்டையா போடுவாங்க. அவங்க குணத்துக்கு ஏத்தாப்புல எப்படி மேக்கப் பண்ணுமோ அப்படி மேக்கப் பண்ணி ஓட்டுங்க. ரொம்ப கவனம் திருமண வாழ்க்கையில. வேணா பேசக்கூடாத பேசி கோர்ட்டு கேஸ் டைவர்ஸ் இந்த மாதிரி போறவங்களும் இருப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு சிம்மராசினர் திருமணம் ஆயிடுச்சா தனி குடித்தனம் போறதுக்குண்டான ஏற்பாடு பண்ணுங்க. என்னடா அப்பா அம்மா விட்டு பிரிக்கிறேன்னு நினைக்காதீங்க. அதை செஞ்சீங்கன்னா 50% பிரச்சனை குறையும். பேச்சுவார்த்தையில ரொம்ப கவனமா இருந்தீங்கன்னா 100% பிரச்சனையும் குறையும். திருமண அமைப்பு கொஞ்சம் பத்தல. குடும்ப வாழ்க்கைக்கு சிம்மராசினருக்கு இப்ப சரியில்லைங்க. பொருளாதார ரீதியா சிம்மராசினருக்கு இப்போ ஒரு அற்புதமான யோகம். அற வாழ்க்கைக்கு சரியில்லை, பொருள் வாழ்க்கைக்கு சூப்பர் அப்படிதான் அதை சொல்லணும். வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிற சிம்மராசினர் ஏற்பாடு பண்ணுங்க.
கிடைக்கும். தொழில் புதுசா தொடங்கணும்னு இருக்க சிம்மராசினர் ஏற்பாடு பண்ணுங்க, கிடைக்கும். மீடியா சார்ந்த துறையில, கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு ஒரு திடீர் ராஜயோகம் உண்டாகும். மருத்துவத்துறையில இருக்கிறவங்களுக்கு 6ஆம் அதிபதி 8ல கிளைண்ட்ஸ் அதிகமா வருவாங்க, உங்களை தேடுவாங்க. அரசாங்க பதவியில இருக்கிறவங்களுக்கு 8ல இருந்து சனி பெயர்ச்சி நடக்குது. நீங்க தான் கவனம், மேலதிகாரிகளிடம் கவனம். நீங்க தான் யாருக்கிட்ட இருந்து கவனமா இருக்கணும்? மேலதிகாரிகள்கிட்ட பேசும் போதேல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா 2ஆம் பார்வையா சனி பாக்குது, 10ஆம் இடத்த 3ஆம் பார்வையா பாக்குது. பேசக்கூடாத பேசி பெருசாக்கி விட்டு உயர் அதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் சண்டை வந்துடாம பாத்துக்கோங்க. ஏன்னா எல்லாருக்கும் நல்லா தாடா சொன்னேன், எனக்கு மட்டும் நான் காரணம் என்னன்னா, நீங்க சிம்மமாவே ஆயிடுறீங்க. சிம்மமாவே ஆகும் போதுல ஒரு சில சிக்கல்கள் வரத்தானே செய்யும். அரசு அதிகாரிக்கும் பட்சத்தில் உயர் அதிகாரிகளிடம் கவனம், எச்சரிக்கை, தன்மையா நடந்துக்கங்க. அதே மாதிரி உங்களை தேடி வருவாங்க பாத்தீங்களா மக்கள் கூட்டம், அவங்களால உங்களுக்கு அவங்களால ஒன்றும் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க போறது இல்லை. ஆனா நீங்க நடந்துக்கிற அனுசரணையால உங்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும்ல, அனுசரணையா நடந்துக்கங்க. அடுத்தது மின் சார்ந்த துறையில, குக்கு சார்ந்த துறையில, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், மின் சார்ந்த துறை, அப்புறம் போலீஸ், மிலிட்ரி, இந்த மாதிரி துறையில இருக்கிறவங்களுக்கு எதையும் எச்சரிக்கையா கையாளுங்க. ஏன்னா 8ல சனி போகுது. நான் தான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன், அற வாழ்க்கையில நல்லா இருக்கு, அற வாழ்க்கையில நல்லா இல்ல, பொருள் வாழ்க்கையில சூப்பரா இருக்கு. காசு பணத்துக்கு முறை இல்ல, உடல் நலத்துல கவனமா இருந்துக்கங்க. யாருக்கும் உடல் நலத்துல குறை சொல்லல. இந்த துறையில இருக்கிறவங்களுக்கு உடல் நல கவனம். கரண்ட் தொட்டா சாக்கடிக்கத்தான் செய்யும். ஒழுங்கா கவனமா குக்கிங் அடுப்படியில நிக்கலன்னா, திருமணமான மனைவிகளா இருக்கும் பட்சத்தில் ஒழுங்கா அடுப்படியில நிக்கலாம், நெருப்புல கை வச்சா சுடத்தான் செய்யும். அதே மாதிரி காவல்துறையில இருக்கிறவங்க, அதிகாரத்துல இருக்கிறவங்க, பெரிய பெரிய கிரிமினல்ஸ் எல்லாம் நீங்க பிடிச்சிருவீங்க. யாரால ஹேண்டில் பண்ண முடியாத கேஸ் எல்லாம் உங்களுக்கால ஹேண்டில் பண்ணி சக்சஸ் பண்ணிடுவீங்க. ஆனா நீங்க கை வச்சு சக்சஸ் பண்ண ஆளுங்க யாருமே சாதாரண ஆளா இருக்க மாட்டாங்க, மிகப்பெரிய புள்ளிகளா இருப்பாங்க. அந்த புள்ளிகள் உங்களை எதை வேணாலும் பண்ணுவாங்க. அதனால முதல்ல கவனமா கையாளுங்க. ஏதாவது ஒரு வேலையை நம்ம சாதிச்சிட்டோமா, உடனே நான் சாதிச்சிட்டேன்னு தனியா பார்ட்டி பண்ண போக கூடாது. நம்ம பக்கத்திலேயே ஒரு 10 பேரை வச்சுக்கிட்டு தான் சுத்தணும். அதனால உங்களை தப்பா அப்படி இப்படின்னு சொல்ல. காவல்துறையில இருக்கீங்களா, கவனமா இருக்க வேண்டியது உங்க கடமை தானே. இபில இருக்கீங்களா, ஹேண்ட் கிளவுஸ் போத்துக்கிட்டு எதா இருந்தாலும் செய்வோமே. அடுப்படியில வேலை பார்க்குறோமா, சத்த கவனமா வேலை பார்ப்போமே அப்படின்னு பாருங்க. படிக்கிற குழந்தைகளுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம். ஸ்கூலிங் லெவல்ல, ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருக்கீங்களா, மார்க்ஸ் நல்லா ஸ்கோர் பண்ணுவீங்க. அதே மாதிரி ஸ்கூல்ல இருந்து டிகிரிக்கு கிராஜுவேட் ஆகணும்னு நினைக்கிறீங்களா, நினைச்ச டிகிரி கிடைக்கும். ஆனா சத்த சிக்கல் 9க்கு 12ஆம் இடம். அதனால அந்த டிகிரியை ஏன்டா சூஸ் பண்றேங்கிற மனநிலைக்கு அந்த டிகிரி, நினைச்ச டிகிரி கிடைச்சவங்களுக்கு ஏன்டா அந்த டிகிரியை சூஸ் பண்ணேங்கிற மனநிலைக்கு போயிருவீங்க. நினைச்ச டிகிரி கிடைச்சிருக்காது, கிடைச்ச டிகிரியை வச்சிருப்பீங்க, கிடைச்சது டிகிரிக்கு படிப்போம் அப்படின்னு போயிருப்பீங்க. அவங்களுக்கு எதிர்பாராத திருப்பம். நினைச்சது, அதாவது ஸ்கூலிங்ல இருந்து டிகிரி கிராஜுவேட் பண்ண போறோம், டிகிரிக்கு போக போறவங்க நினைச்ச டிகிரி போனீங்கன்னா டிகிரியால பிரயோஜனம் இல்லை, போய் சொல்லிடுறேன். இதே கிடைச்ச டிகிரியில போனிருப்பீங்க பாத்தீங்களா, அவங்களுக்குலாம் ஒரு அற்புதமா அந்த டிகிரி, அதாவது டிகிரி படிச்ச படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்குங்க. இப்படிதாங்க சொல்லணும், படிச்ச படிப்புக்கு உண்டான வேலை எனக்கு கிடைச்சிருச்சுன்னு நீங்க டிகிரி முடிச்சுட்டு வரும்போது சொல்லுவீங்க. இல்ல நான் இந்த டிகிரிக்குத்தான் போவேன்னு நினைச்சு போயிருப்பீங்க பாத்தீங்களா, அவங்களுக்குலாம் கொஞ்சம் சொதப்பல் தான். பாத்துக்கங்க. ரிஸ்க் எடுத்து, அதான் நான் ரிஸ்க் எடுத்து பண்ண வேண்டாம், பெரும் பணத்தை முதலீடு போட்டு டொனேஷன் போட்டு டிகிரி வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்றேன். அப்புறம் டிகிரி டொனேஷன் போட்டு டிகிரி வாங்கினேன், அவ்வளோ கஷ்டப்பட்டு செலவு பண்ணி படிக்க வச்சேன், அப்பா அம்மா கத்துவாங்க. உங்களால என்ன முடியுமோ அதை செய்யுங்க. லாயர் துறையில, இந்த மாதிரி கோர்ட்டு கேஸ், இந்த மாதிரி துறையில இருக்கிறவங்களுக்கு உங்களோட கிளைண்ட்ஸ் மூலியமான அற்புதமான லாபம், கணிசமான லாபம். கிளைண்ட்ஸ் வந்துகிட்டே இருப்பாங்க, பிரச்சனையே இல்லை. தொழில்துறையில இருக்கிறவங்களுக்கு உங்களோட பேச்சுவார்த்தைகளை கவனமா பண்ணிக்கிட்டாவே போதும்.
காரணம் என்ன? 2ஆம் பாவத்தை பாக்குறாருல. என்ன வேணாலும் அவங்க எதிரில் இருக்கிறவங்க என்ன வேணாலும் பேசட்டும், உங்களோட கிளைண்ட்ஸ் என்ன வேணாலும் பேசட்டும், நீங்க வேடிக்கை பாருங்க. ஆனா நீங்க சொன்னதுதான் நடக்கும், நீங்க நினைச்ச மாதிரிதான் எல்லாமே நடக்கும். அப்படிங்கும் போது நீங்க அமைதியா போறதுல தப்பு இல்லை. அதாவது அந்த வேலையை தொட்டு நம்ம பண்ணிட்டு இருக்கோம், நம்ம முதலீட போட்டுட்டோம் அப்படின்னு நினைச்சுப்போங்க. இது எந்த தொழில் செஞ்சாலும், எந்த தொழில இருக்கிறவங்களா இருந்தாலும். அடுத்தது, ஏதோ லைஃப் இன்சூரன்ஸ் போட்டிருக்கவங்களா இருந்தா, வயதானவர்கள் 60 வயதை தாண்டினவர்களா இருக்கும் பட்சத்தில் லைஃப் இன்சூரன்ஸ் போட்டிருந்தா அதை கிளைம் பண்ற காலகட்டம் வந்துருச்சு. நெகட்டிவா பேசல, ஒரு பாசிட்டிவா தான் சொல்றேன். 60 வயதினை தாண்டினவர்களா இருந்தா லைஃப் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ற நேரம் வந்துருச்சு. ஜனனகால ஜாதகத்தை ஒரு ஆய்வுக்கு எடுத்து பாருங்க. உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க. 40 வயசை தாண்டின சிம்மராசி நேயர்கள் உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க. எதுவும் உடம்பு செக் பண்ணிக்கங்க. செக் பண்றதுனால என்ன இருக்க போகுது? உடம்ப செக் பண்ணிக்கோமே ஒரு வாட்டி. எதுவும் இதயம் சார்ந்த பிரச்சனை இருக்கா? சுகர் எதுவும் புதுசா வந்துருச்சா? கொலஸ்ட்ரால் எதுவும் அதிகமாயிருச்சா? பாருங்க, இதயம் சார்ந்த பிரச்சனை, கொலஸ்ட்ரால் எதுவும் அதிகமாயிருச்சா, சுகர் எதுவும் வந்திருக்கா, செக் பண்ணிக்கோமே. நீங்க விளையாட்டா விட்டீங்கன்னா அது பாதிப்பு உண்டாக்கும். காசு பணத்துல நான் குறை சொல்லலைங்க, உடம்புல குறை சொல்லிடுறேன். ஏன்னா 8ஆம் இடத்துல இருந்து இருக்க சனி வந்து காசு பணத்தை கொடுத்துரும். புதையல் எங்க இருக்கோ அங்கே பூதமும் இருக்கு, அப்படிதான் நான் சொல்லணும். இதை அப்படித்தான் நான் சொல்லுவேன். மற்றபடி எல்லா வகையிலையும் நல்லா இருக்கும். இப்ப நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொதுவாகவே இந்த மக நட்சத்திரக்காரர்கள் பற்றறுத்த தன்மை, எவனும் வேண்டாம் அப்படின்னு பேசுவீங்க. நான் மட்டுமே இருந்து எல்லாத்தையும் சாதிச்சுக்குவேன் அப்படிம்பீங்க. அப்படி இருக்கும் போதில திருமண வாழ்க்கை பாதிப்புக்குள்ளாகும். அந்த மாதிரி தன்மை வேண்டாம். அமைதியா நிதானமா யோசிச்சு செயல்படுங்க. ராசிக்கு 2ல கேது போறனால, உங்க நட்சத்திராதிபதி போறனால வாய் ஏற்கனவே தப்பா பேசிட்டு இருப்பீங்க. இப்ப பங்குனி மாசம் 29ஆம் தேதி சனியும் வந்துட போறாரு. 6 மாசத்துக்கு வாய பிளாஸ்டரி போட்டு ஒட்டிக்கங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இல்லாட்டி தேவையில்லாத பிரச்சனை, கணவன் மனைவியா இருக்கும் பட்சத்தில் தேவையில்லாத வாய் கொடுத்து பிரச்சனை பண்ணுவீங்க. நண்பர்கள் இடத்துல சம்பந்தமே இல்லாம போச்சுங்க, கிரிக்கேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நண்பர்கள்ட்ட மக நட்சத்திரக்காரர்களா இருந்தா நண்பர்கள்ட்ட கவனமா பேசுங்க, இல்லாட்டி கிரிக்கேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. எச்சரிக்கையா நடந்துக்கணும். மற்றபடி இந்த பிரச்சனைக்குரிய வேலைகள்னு சொன்னல, டாக்டர், இன்ஜினியர், போலீஸ், அவங்க துறையில இருக்கிறவங்களா உங்களை தேடி வர்றவங்களுக்கு நல்ல முறையில பேசி அனுப்புங்க. தப்பா பேசி அனுப்பிச்சிடாதீங்க. தேவையில்லாம பேசினா பாதிப்பு உங்களுக்கு தான். அமைதியா பேசி, நான் உங்களுக்கு இந்த மக நட்சத்திரக்காரர்களுக்கு சிக்கல்னு சொல்றதே பேச்சை மட்டும்தான், குடும்பத்தை மட்டும்தான், வாயை மட்டும்தான். அதை ஒழுங்கா வச்சுக்கிட்டாவே எல்லாமே நல்லா இருக்கும். மக நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லாமே நல்லா இருக்குங்க. வாயை உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது, கவனமா பார்த்துக்கோங்க. அடுத்தது பூர நட்சத்திரக்காரர்கள். பூர நட்சத்திரக்காரர்கள் தான் இந்த விபரீத ராஜயோகம் சொன்னேன் பாத்தீங்களா, அது சூப்பரா வேலை செய்யும். 6ஆம் அதிபதி 8ல போய் உட்கார்ந்துருக்கனால நீங்க ஏதோ ஒண்ணு பண்ணி வச்சிருப்பீங்க, அது சம்பந்தமே இல்லாம ஏதோ ஒரு பக்கம் வந்து நிற்கும். அற்புதமா செயல்படும். கலைத்துறையினரா இருப்பீங்க, பூர நட்சத்திரமாக இருக்கும் பட்சத்தில் கலைத்துறையினரா இருக்கும்போது திடீர்னு ஹிட் ஆயிருவீங்க. ஃபேஸ்புக், யூடியூப், இன்ஸ்டாகிராம் இதுலலாம் இருக்கிறவங்களா இருந்தா, பூர நட்சத்திரமா இருந்தா திடீர்னு நீங்க போடுற ஒரு வீடியோ வைரல் ஆயிரும், இன்ஸ்டாவா வைரல் ஆகும். அதே மாதிரி இந்த நான் சொன்னேன்ல, போட்டிங் ஏரியால மீன் பிடிக்கிறவங்களா இருந்தா, பூர நட்சத்திரக்காரன் உங்களுக்கு தான் இந்த லக்கு, அதிர்ஷ்டம். மற்றபடி உங்களுக்கு எப்படி தொழில முன்னேற்றம். சிம்மராசி நட்சத்திரக்காரர்கள் குழந்தையா இருக்கும் பட்சத்தில் அடுத்த இளைய சகோதரன் வேணும்னு நினைக்கிற சிம்மராசியோட பெற்றோர்கள் அடுத்த குழந்தை பிறக்கணும்னு நினைக்கிறீங்களா, ஸ்டெப்படுங்க, கிடைக்கும். அடுத்தது திருமண அமைப்பு. திருமண அமைப்புல கவனம். ஜாலியான ஆள் தான் நீங்க, உங்களையும் டென்ஷன் பண்ற மாதிரி வாழ்க்கை துணை அமையும். ஜனன ஜாதகத்தை எடுங்க. அமைப்பு இருந்துச்சுன்னா கல்யாணத்தை முதல்ல பண்ணுங்க, காலம் தாழ்த்த வேண்டாம். 25 வயசு 27 வயசு ஆயிடுச்சா, ஸ்டெப் எடுத்துருங்க, தப்பு இல்லை, அவ்வளவுதான். அடுத்தது லேண்டு சார்ந்த விஷயத்துல கவனமா இருக்கணும். யாரு? மற்ற 2 நட்சத்திரக்காரர்கள், பூர நட்சத்திரக்காரர்கள் லேண்டு சார்ந்த விஷயத்துல கவனமா இருக்கணும். பெற்றோர்கள் சார்ந்த விஷயத்துல கவனமா இருக்கணும். நீங்க தான் கவனமா இருக்கணும்.
60 வயதை தாண்டினவர்களா இருந்தா 40 வயதை தாண்டினவங்களா இருந்தா வண்டி வாகனத்துல கவனமா இருக்கணும், லேண்டுல கவனமா இருக்கணும். 20 வயசு 25 வயசா இருக்கிறீங்களா, படிப்புல கவனமா இருக்கணும், பெற்றோர்கள் உடல்நிலையில கவனமா இருக்கணும். எச்சரிக்கை முக்கியம். உங்களுக்கு பிரச்சனையே இங்கேதான். படிப்பு, லேண்டு. அதாவது 40 வயசை தாண்டினவங்களா இருந்தா லேண்டு, வண்டி வாகனம். 40 வயசுக்கு உட்பட்டவர்கள் 20 வயசை தாண்டினவர்களா இருந்தா படிப்பு, வண்டி. இதுல கவனமா இருங்க. அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. பூர நட்சத்திரக்காரர்களுக்கு. உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்க நினைச்சத நினைச்ச மாதிரி செய்யற நேரம் இது. ஆனால் குடும்ப வாழ்க்கையில் ரொம்ப 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 எச்சரிக்கை. தேவையில்லாதெல்லாம் பேசக்கூடாது. தேவையில்லாத பேசினா பிரச்சனை தான் வரும். மற்றபடி வேற என்ன எல்லாம் நல்லா இருக்குமான்னு கேட்டா நல்லா இருக்கும். குரு பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் குழந்தை பாக்கியம் நீட்டா கிடைக்கும். ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, ஜனகால ஜாதகத்துல விதி அமைப்பு இருந்துச்சுன்னா இந்த நேரத்துல கிடைக்கிற அமைப்பு, திருமண அமைப்பு நடக்கும். உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல இடத்துல இருந்து பொண்ணு வரும். எப்ப? சனி பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் இல்ல, குரு பயிற்சி ஆனதுக்கு அப்புறம். சனி பயிற்சி நீங்க நினைச்ச மாதிரி ஒரு குருட்டு அதிர்ஷ்டம் சொன்னேன்ல, விபரீத ராஜயோகம் சொன்னேன்ல, அந்த மாதிரி சம்பந்தமே இல்லாம நீங்க வைரல் ஆகி வருவீங்க. குரு பயிற்சி ஆனோன்னா அது நல்ல முறையிலே வருவீங்க. பேரு கிடைக்கும், வாழ்க்கை கிடைக்கும், எல்லாமே கிடைக்கிற நேரம் இது உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு. ஏன்னா மற்ற 2 நட்சத்திரத்துக்கும் சிக்கல் இருக்கு. உங்களுக்கு சிக்கல் எங்க இருக்கு தெரியுமா? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு சிக்கல். என்ன சிக்கல்? தேவையில்லாத வாய் பிரச்சனை தான், மற்றபடி எதுவும் இல்லை. நீங்களும் நீங்களும் மக நட்சத்திரக்காரங்க மாதிரி தான். வாயை ஒழுங்கா வச்சுக்கலன்னு வச்சுக்கோங்க, சிக்கலாயிரும். பூர நட்சத்திரக்காரர்களுக்கு வண்டி வாங்கணும், சொத்து செலவுனா, மக நட்சத்திரக்கும் உத்திர நட்சத்திரக்காரருக்கும் வாயை ஒழுங்கா வச்சுக்கணும். ஒழுங்கா வச்சுக்கலாம் பாதிப்பு தான். பூர நட்சத்திரம் கணக்கு வேற, கேதுவோட நட்சத்திரமான மகமும் சிம்மமும் வேற. இங்க ஏன்னா அடுத்து கேது சிம்மத்துக்குள்ளதான் உள்ள வர போறார். அப்படி உள்ள வரும்போது பல வகையில உங்களோட கேது பயணிக்கிறார். உங்க நட்சத்திரத்துல கேது இப்ப பயணிக்கிறார். அதனாலதான் கேதுக்கு நடக்கிறதே உங்களுக்கு சமயத்துல நடக்கும். ஓம் நீலாஞ்சனம் சமாபாசம் ரவிபுத்திரம் யமாகிரஜம் சாய மார்த்தாண்ட சம்போதம் தம் நமாமி சனீஸ்வரன் சுவாகா. ஓம் காகத்வஜாய் வித்மிகே கட்கக சைத்தியமிகே தன்னோ மந்த பிரஜோதயாத் என்ற விநாயகப் பெருமானுடைய திருவடியை வணங்கியும் அனுகிரகமும் அனுகூலமும் கொடுக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுடைய திருவடியை சேவித்தும் 29/3/2025 சனி பயிற்சி, சனீஸ்வரனுடைய பயிற்சி. இந்த 29ங்கிறது நிச்சயமாக சனி பயிற்சி என்றாலே நம்ம எல்லாத்துக்கும் ஒரு அலர்ஜியாக இருக்கும். ஆனால் அந்த சனி பயிற்சி தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணக்கூடியவன். அது மட்டுமல்லங்க, சனி பயிற்சியில் நமக்கு வாழ்க்கையை பாடம் கற்றுக் கொடுக்கக்கூடியவர். சனி பயிற்சி தான் நமக்கு அத்தனை வகையிலும் ஒரு சில நேரங்களில் ஒரு சில பாவங்களில் கெட்ட கிரகங்கள் இருந்தாலும் அவற்றை நல்லவனாக மாற்றி நல்ல வழியை திருப்பி கொடுப்பது நீதிமான். அந்த நீதிமானுக்கு சப்போர்ட்டா இருக்கிறது சாயாக்கிரகங்கள் ராகு கேது. அந்த சப்போர்ட்டா இருக்கக்கூடிய சாயாக்கிரகங்களோடு சேர்ந்தவங்க தான் சித்திரகுப்தர். அவர் கணக்கு எழுதி சாயாகுப்தர் கொடுத்ததான், சாயாக்கிரகங்கள்ட்ட கொடுத்ததான் இவர் முடிச்சு கொடுப்பாரு என்பது ஐதீகம். அப்போ அந்த வகையிலே சனீஸ்வரன் அதற்கு மட்டும் சொந்தக்காரர் இல்லைங்க, ஆயுளுக்கு சொந்தக்காரன் அவர் தான், அட்டத்துக்கு சொந்தக்காரர் அவர் தான், விதிக்கு சொந்தக்காரர் அவர் தான். இந்த விதி சதி மதி எல்லாம் சொல்றோம் பார்த்தீங்களா, இதை விட பல எண்ணற்ற காரியங்கள், தொழில்கள், தொழில் முனைவோர்கள், இன்னைக்கு கோடான கோடி பெரிய பெரிய தொழில் அதிபராக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாத்துக்கெல்லாம் சனீஸ்வரர் இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. அது எந்த தொழில் அதிபதியாக இருந்தாலும் சரி. கீழ்மட்ட தொழிலதிபர்னா கீழ் தொழிலாளி, மேல்மட்ட அதிபர்னா மேல்மட்ட முதலாளி. அப்ப தொழிலாளியும் முதலாளியுமாக உருவாக்கக்கூடியவர் அவர் ஒருத்தர் தான். அது மட்டும் இல்லை, சனீஸ்வரனுடைய கிருபை ஒரு மனிதனுக்கு 9 நவக்கிரகங்கள்ல அவர் மாதிரி கொடுப்பாரும் இல்லை, அவர் மாதிரி கெடுப்பாரும் இல்லை.
சனீஸ்வரன் மாதிரி கடுப்பாரும் இல்லை, சனீஸ்வரன் மாதிரி கொடுப்பாரும் இல்லை. அந்த அளவுக்கு ரத்தத்தை அட்டை மாதிரி உறிஞ்சிடுவாரு. அதே சமயத்துல என்ன தேவையோ அதை பன்மடங்கு ஆக்கி பயிற்சி செய்வார். அது மட்டும் இல்லை, சில நல்ல காரியங்கள் செய்யக்கூடாது சனி ஓரையில் நம்ம சொல்றோம். ஆனா சனியினுடைய கருணையினுடைய தன்மையும் அவருடைய அருளும் இருந்தா தான் அந்த குருபலம் வரும். அந்த குருபலம் வரும்பொழுது சனீஸ்வரனுடைய ஆட்கொண்டு வரும் பொழுது திருமண நோக்கம் வரும். அதனாலதான் 7 சனி நடக்கும்போது எல்லாத்துக்குமே குருபலம் வரும்னு சொல்லுவாங்க. 7 தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு, நான் ஜென்மச்சனில் கல்யாணம் ஆச்சு, ஏங்க உங்களுக்கு எப்போ ஆச்சு அப்படின்லாம் கேட்பாங்க. ஸோ அந்த வகையில் 7 தான் மிக முக்கியமான தருணம்னு அர்த்தம். அப்படிப்பட்ட தருணத்தில் சனீஸ்வரர் ஒரு அங்கீகரிக்கப்படக்கூடிய நவகிரகங்கள் ஒருத்தர். எல்லா தேவர்களும் எல்லாத்துக்கும் பயப்படுவாங்க, ஆனால் சனீஸ்வரருக்கு மட்டும் ரொம்ப அஞ்சிருப்பாங்க. மற்றவங்களுக்கு பயப்படுறாங்களோ இல்லையோ, ஆனால் சனீஸ்வரருக்கு அவ்வளவு அஞ்சிருப்பாங்க. ஏன்னா அவர் கருமை, எல்லாமே கருப்பு சம்மந்தப்பட்டது, எல்லாமே அவருக்கு வேண்டியது. அப்படிங்கும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அந்த வகையிலே சனீஸ்வரனுடைய வீடு, உச்ச வீடு துலாம் வீடு, நீச வீடு மேச வீடு, அவருடைய நட்பு கிரகம் ராகு, சுக்கிரன், சூரியன் கொஞ்சம் தான் சொல்லணும், புதன். சனீஸ்வருடைய ரொம்ப சனியும் புதன் தன்னை விட்டு நீங்காது, தன்னை விட்டு போகாது. அப்ப யாரு? சனி புதன். அப்படிப்பட்டவங்களோட இருக்கும் பொழுது அவர் நமக்கு நல்ல செய்தியில் தான் கொடுப்பார், கெட்ட செய்தி கொடுக்க மாட்டார். அதனாலதான் ரொம்ப உடம்பு சரியில்லைன்னு வைங்களே, ரொம்ப துன்பம் உடம்பு சரியில்லைன்னு வைங்களே, ரொம்ப சீரியஸாக கண்டிஷனில் கொண்டு விடுவார். ஆனால் நல்லாக்கி கொடுத்துருவாரு. ஏன்னா அந்த ஆயில நிர்ணயம் பண்ணக்கூடியவர் அவர் தான். அந்த ஆயில நிர்ணயம் பண்ணி அதை கேட்ச் பண்ணுறது அவர் தான். அந்த கேட்ச் பண்ணி மற்றவங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறது அவர் தான். அப்போ அப்படிப்பட்டவரெல்லாம் இருக்கும்போது இவர் டைரக்டாக போய் எதையும் அடிக்க முடியாது, இவர் டைரக்டாக போய் எதுவும் செய்ய முடியாது. அதனால தான் கண்டிப்பாக சனீஸ்வரனுடைய வழிபாடு, சனீஸ்வரனுடைய 12 ராசிக்குரிய பலன்கள், அதனுடைய அடிப்படையில் அதனுடைய ஜென்மம், கன்மம், வன்மம், அதுக்கடுத்து விரயம், அதுக்கடுத்து பாதசனி, கண்டக சனி, இப்படிப்பட்ட பலதரப்பட்ட சனீஸ்வரனுடைய ஆதிக்கத்தில் நமக்கு செலுத்துறதுனால எல்லா மக்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டோம்ல, 5 வரல ஒன்றா இல்லை. அப்போ எல்லாரும் பலதரப்பட்ட மக்கள் இருக்கிறதுனால அவங்கவுங்களுக்கு விதிக்கு உட்பட்ட தக்கவாறு, தசாபதிக்கு தக்கவாறு அவர் நடந்துக்கிறார். இதுதான் சனீஸ்வரனுடைய இன்ட்ரோ. அவர் பயப்படவே கூடாது, எல்லாத்துக்கும் துணிஞ்சு நின்றா தான்டா வீரன் அப்படிங்கிறாங்கல்ல, எல்லாத்தையும் இழந்துட்டு அவன் கோல் அப்படிங்கிறாங்கல்ல, இவர் அப்படி இல்லை. இவர் முதல் சீட்ல வரக்கூடியவர், உத்தமமான புருஷர். தப்பு எங்கேயும் நடக்காத அளவுக்கு கொண்டு வரும். இந்த காலத்துக்கு சனீஸ்வரர் அவசியம், இந்த கலியுகத்துக்கு சனீஸ்வரர் அவசியம். கிரேதாயுகம், திரேதாயுகம், கிரபரதயுகம் இதெல்லாம் போக இந்த கலியுகத்துக்கு சனீஸ்வரர் வேணும். முள்ளால் அடிக்கணும் அப்படிங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி. ஸோ அதை கொஞ்சம் கவனம் பார்த்துக்கணும். அடுத்து சுருக்கமாக மேசராசிலேருந்து மீனராசி வரையும் 12 ராசிக்கு சனி பிரிச்சு பலனை பற்றி நம்ம பார்ப்போம். அந்த வகையிலே அடுத்த காரணம் இருப்பது சிம்ம ராசி. சிம்மம் திறமை நம்பர் 1, அதனுடைய அருமை நம்பர் 2, வலிமை நம்பர் 3, செய்யக்கூடிய காரியத்தை செஞ்சே தீரணும் இல்லை பட அப்படிங்கிறாங்கல்ல, அப்படி இல்லை, எல்லாத்தையும் செஞ்சே ஆகணும். அப்படிப்பட்ட தன்மை சிம்மராசிக்கு இருக்கிறது. போல்டான அரசியல், ஆன்மீகம், புரோகிதம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ், நிர்வாகம், சீர்திருத்தம் எல்லாமே இருக்கு. ஏன்னா இப்ப அரசியலுக்கு போறதுக்குள்ள ரொம்ப காலம் இல்லை. சிம்மராசிக்கு நிறைய காலம் இருக்குது, அழகா நீங்க போயிட்டு வரலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. சிம்மராசிக்கு கேது வந்துடுறாரு, ராகு கேது பேசுற கேது வந்துடுறாரு.
கேது வரும்போது ராகு கேது குடும்பத்துல கவனமா இருக்கணும். குடும்பத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அப்ப குடும்பத்துல எப்படி கவனமா இருக்கணும்னா என்னங்க ஐயா சொல்றீங்க? குடும்பத்துல கவனம்னா என்ன இருக்கணும்? சாமிகிட்ட இருக்கிறோம், கோயில் இருக்கிறோம், நாங்க உண்டு வேலை உண்டு இருக்கிறோம். குடும்பத்துல இருக்க என்ன செய்யணும்? வீண் பிரச்சனை, வீண் சண்டை, வீண் வாதம், வீண் விவாதம், இத்தனையும் இல்லாம இருந்தா நீங்க சக்சஸ் ஆயிடுவீங்க. சிம்மராசி வந்து ரொம்ப சிம்மராசி நேர்களுக்கு அந்த குடும்பம் மட்டும்தான் கவனம். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், மகரமும் கும்பம் மகரமும் கடகமும் சேரக்கூடாது. அதே மாதிரி சிம்மமும் கும்பமும் கொஞ்சம் சேரக்கூடாது. ஆனா இப்ப எல்லாம் சேர்த்து வைக்கிறாங்க. கட்ட பொருத்தத்தை பார்க்குறாங்க. கட்ட பொருத்தத்தை பார்த்தாலும் எவ்வளவு நீ கட்ட பொருத்தத்தை பார்த்தாலும் கண்டிப்பா செவ்வாய் மோசமானவன். கட்ட பொருத்தம் செவ்வாய் கரெக்டா இருக்கணும், ராகு கரெக்டா இருக்கணும். அப்படி இருந்தா தான் நம்ம செய்ய முடியும். ஒரு ஆள் வேலைக்கும் ஒரு ஆள் நீர் கலத்தை நம்ம செய்ய முடியாது. ஒரு ஆள் வேலைக்கும் ஒரு ஆள் நீர் கலத்தை செய்ய முடியாது. எனவே தயவு செய்து அதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. அரசியல் புகுந்து விளையாடுங்க, பயப்பட வேண்டாம். அரசியல் புகுந்து விளையாடுங்க. அரசியல் மட்டுமல்ல, ஆன்மீகம் மட்டுமல்ல, புரோகிதம் மட்டுமில்ல, தொழில் ப்ரொஃபஷனல் ஜாப் மட்டுமில்ல, வக்கீல் பார்த்தீங்களா, வக்கீல் எல்லாமே வரும். ஏன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே வரக்கூடிய நேரம் உங்களுக்கு சிம்மராசிக்கு. இப்ப என்ன ஒரு பயம்? அஷ்டமத்து சனி. புதுசா தொழில் ஆரம்பிக்க கூடாது, புதிய வியாபாரம் பண்ணக்கூடாது, புதியதாக எந்த செயலில் ஈடுபடக்கூடாது. இருக்கிறத அப்படியே கண்டுக்கணும். இருக்கிறத அப்படியே வச்சு அகலக்கால வச்சிங்கன்னா ஜோசியர் பொறுப்பு இல்லை. இருக்கிறத அப்படியே வச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா சிம்மராசி நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சி இன்னொன்னு சொல்றீங்க இல்லைங்க, கடகராசிக்கை விட சிம்ம ராசிக்கு அதனுடைய பாதிப்பு குறைவு. கடகராசியை விட சிம்ம ராசிக்கு அதனுடைய பாதிப்பு குறைவு. ஏன்? கடகத்துக்கு எதிரி வந்து சனி, ஆனா சிம்மத்துக்கு எதிரி வந்து குரு. அதனால உங்களுக்கு குருவும் சனியும் பகை இல்லை, சூரியனும் சனியும் பகை இல்லை. எனவே தயவு செய்து சிம்மராசி நேயர்கள் அஷ்டமத்து சனியில பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தைரியமா செயல்படுங்க. சிம்ம ராசிக்கு முக்கியமா நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? பஞ்சபுராணம் படிங்க. பஞ்சபுராணத்துல சிவபுராணம் படிங்க, கோளறு பதிகம் படிங்க, நடராஜர் 10 படிங்க. அந்த நடராஜர் 10ல ஒரு பாட்டு அற்புதமான பாட்டு இருக்குது. இன்னமும் சொல்லவோ உன்மனம் கல்லோ இரும்போ பெரும்பாறையோ இரு செவியும் அந்தமோ கேளாது அந்தமோ இது உனக்கு அழகுதானோ என்னென்னை மோகமோ இது வெண்ண கோபமோ இதுவே உன் செய்கைதானோ இரு பிள்ளை தாபமோ யார் மீது கோபமோ ஆனாலும் நான் விடுவேனோ உன்னை விட்டெங்கு சென்றாலும் விழலாவனே நான் உன்னை எடுத்தும் கடுவேனோ ஓகோவது உன் குற்றம் என் குற்றம் ஒன்றுமில்லை குற்றப்பார் யார் பெற்றவையா என் குற்றமாயினும் உன் குற்றமாயினும் இனியருள் அளிக்க வருவாய் ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லைவாழ் நடராஜனே. இந்த பாட்டை படிச்சுட்டாங்க, இந்த பாட்டை கண்டிப்பா படிச்சுட்டு வாங்க. கண்டிப்பா சிம்ம ராசிக்கு எல்லாமே இந்த அஷ்டமத்து தாக்கல் குறையும். பலமுறை சொல்லிட்டேன், சனி பயிற்சியில அஷ்டமத்து சனியில கடகத்தை கொன்னுருவான், தேய்த்து கட்டிடுவான். ஆனா சிம்ம ராசிக்கு அப்படி இல்லை. சிம்ம ராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும், கொஞ்சம் கவனம். ஏன்னா அது நட்பு கிரகம்.